நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீஜீவி தொலைக்காட்சி. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு புது ப்ரோக்ராம் ஹவுஸ் பண்ண வந்திருக்கேன். அந்த ப்ரோக்ராம் என்னன்னு கேட்கீங்க? உனக்காக எல்லாம் உனக்காக. அது ஹவுஸ் பண்ண வந்த என் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேகா ஸ்ரீ. இந்த ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க வேண்டாமா? பாட்டு போட்டீங்கன்னா ஏதாவது ஐயோ போட்டி இருக்குமோ பொறாம இருக்குமோ இந்த திறமையை எனக்குடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. இதை பாத்தீங்கன்னா இது அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டை காத்துக்கிறாங்க. அவங்க மேலே கிடைக்கலன்னு அவசரப்படுறாங்க. இது ஒரு மேடையா யூஸ் பண்ணி எல்லாரும் திறமையை காட்டலாமே, தப்பு இல்லையே. இது ரொம்ப மொத்தத்தில் ரொம்ப பண்ணான ப்ரோக்ராம்ங்க. என்னங்கிறத பார்க்கலாமா? இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க பார்ட்டிசிபென்ட்ஸை நம்ம வரவேற்கிறதுக்கு தயாராகலாமா? முதலாவதாக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி கீதா வேதாந்தம். வெல்கம். நம்ம இரண்டாவது பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வர்ஷினி. வெல்கம் டு தி ஷோ. மூன்றாவதாக விஜய். விஜய் ஆக்டர் விஜய் நான் நினைக்கிறீங்க? அதான் இல்லை, இவர் டேரக்டர் விஜய்ங்க. டேரக்டர் விஜய் எப்படி பாடுறாரு பார்க்கலாமா? நாலாவதாக ஒரு பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டுங்க. அவங்க இஷ்டப்படி பாடுறதுக்கான ரவுண்டு தான் இது. இப்போ நம்ம முதலாக நமக்கு பாட வந்திருக்கிற ஒரு பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமதி கீதா வேதாந்தம். அழகமே கருவமே பறவை
ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க நம்ம கீதா வேதாந்தம் அவர்கள். நான் அப்பப்போ வருவேங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நீங்க கேட்டுதான் ஆகணும், பார்த்துதான் ஆகணும். ரொம்ப நன்றி கீதா வேதாந்தம் அவர்களே. எங்க பழைய உலகத்தை கூட்டிட்டு போயிட்டீங்க, சிக்காட்ட பாட்டு வச்சிட்டீங்க. அடுத்த பாட்டு யாரு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வர்ஷினி. அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? வாத்தின்ற ஒரு படம் இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஸ்வேதா மோகன் பாடின வா வாத்தின்ற பாடுறாங்க. Let's welcome Sri Varshini. இதுக்கு நான் தான் எல்லாரும் வந்து ஓடிடுவீங்கன்னு நினைச்சா நான் கம்மியாக உட்காந்துட்டேங்க. ஓகே, நெக்ஸ்ட் யார் கலக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? இது என்ன இன்ஃபெக்ஷன் ரவுண்டா இல்லை கலக்கல் ரவுண்டா எனக்கே தெரியலங்க. அடுத்ததாக நம்ம விஜய், டாக்டர் விஜய் அவர் பாடப்போற பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா
கல்யாண மாலைன்னு ஒரு எஸ்பிபி பாட்டு பாட்டுங்க. அது எஸ்பிபியே உள்ள கொண்டு வரான்னு பார்க்கலாமா? லெட்ஸ் வெயிட் அண்ட் see. வெல்கம் விஜய், வாங்க வாங்க வாங்க. மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேட்டு உண்மைகள் சொல்லி. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேட்டு உண்மைகள் சொல்லி. சுதியோடு போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேட்டு உண்மைகள் சொன்னேன். மாலைகளோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மழை மீது துயில சரசங்கள் பயிர மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மலையாரின் நேசமோர் கோடி நெஞ்சமெனும் வீணை பாடுவே தோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, பாட்டை கேளு உண்மைகள் சொல்லி. சுவையோடுள்ள போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்லி. பாடென்று சொன்னால் பாடாதம்மா, மூளைகள் கண்ணை சிறை வைத்து பூட்டி. ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா, நானும் ரசிகன் பாராட்டும் கலைஞன். காவல்கள் எனக்கில்லையே, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும். சிரிக்காத நாளில்லையே, துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போது மக்கள் மனம் போலே பாடுவேன் பெண்ணே. என் சோகம் என்னோடுதான். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்லி. துணியோடு நயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்லி. வெரி நைஸ், வெரி நைஸ். அவர் எஸ்பிபியே கொண்டு வந்துட்டாங்க நமக்கு. ஸ்கூல்ல தான் பாடிட்டாரு, எப்படி பாடக்கூடாதுன்னு நினைச்சதுக்கு எஸ்பியே நம்ம நேரில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு.
வெரி குட் விஜய், சூப்பர், ஹேண்ட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. அடுத்தது அந்த ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியாத ஒரு அழகான ஒரு பார்ட்டிசிபென்ட். அவங்க நல்லா பாடுவாங்க, நல்லா ஆடுவாங்க, நல்லா காமெடி பண்ணுவாங்க. கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4வது பார்ட்டிசிபென்ட் என்ன? பயப்படாதீங்க, ஓரளவுக்கு கேட்குற மாதிரியே பாடுவாங்க. பாடும்போது சின்ன குயில் சித்ராவோட பாட்டு. சின்ன குயில் சித்ராவா இல்ல வேற ஏதாவது சித்ராவான்னு நீங்க தான் சொல்லணும். சின்ன சின்ன மன்னன் கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புதியாத ஆனந்தம், புதிதாக ஆரம்பம், புதியாத ஆனந்தம், புதிதாக ஆரம்பம், பூங்காலம் தேடும் நானா. சின்ன சின்ன மன்னன் கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. சின்ன சின்ன மன்னன் கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம், புரியாத ஆனந்தம், புரியாத ஆனந்தம், புரியாத ஆனந்தம், பூக்களம் தீர்ந்து நானா. சின்ன சின்ன மன்னன் கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. நீக்குள் காத்து வந்து வெள்ளத்தான் ஆடக் கண்டேன், மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போல் ஓடக் கண்டேன். இன்பத்தின் எல்லையும் இல்லையே இல்லையே, அங்கேயும் வந்ததா தொல்லையே தொல்லையே, மாலம் தோறும் கேட்க வேண்டும், காலந்தோறும் கேட்க வேண்டும். பருவம் என்னும் கீர்த்தனம்
தேங்க்யூ. யார் இருந்து போகாம என் பாட்டு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கும் இது ஒரு ஆரம்பம் தானே. எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் வேணும் இல்லையா? இது ஒரு ட்ரெய்லர் தான். கண்ணாடி கொஞ்சம் கேவலமா இருக்கு, கட்டிக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாட்டி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் தான் முடிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும்ல. இந்த ப்ரோக்ராம் இன்னையோட முடிச்சுட்டு நினைக்கிறீங்களா? எல்லாம் வருத்தப்படாதீங்க. இது நாளைக்கும் கண்டினியூ ஆகும். நாளைக்கு நான் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாமா? மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது